முடியாதது என் எனக் கேள் இனி, முழுஏழ் உலகமுண்டான் உகந்து வந்து, அடியேன் உட்புகுந்தான் அகல்வானும் அல்லனினி, செடியார் நோய்களெல்லாம் துறந்து எமர் கீழ்மேல் எழுபிறப்பும், விடியாமெம் நரகத்து என்றும் சேர்தல் மாறினரே. கீழ்ப்பாட்டில் முடியாதது என் எனக்கே என்றார். எல்லாம் பெற்றுவிட்டீரோ என்று அன்பர் கேட்க, என்னிடத்து எம்பெருமான் பண்ணின விசேஷ கடாட்சத்தாலே என்னோடு சம்பந்திகளானவர்களும் கூட உஜ்ஜீவிக்க பெற்றார்களே, இன்னமும் நான் பெற வேண்டியது என்ன இருக்கிறது என்கிறார். பிரளய காலத்தில் இந்த பூமி உள்பட ஏழுலகங்களையும் தனக்கு உள்ளே அடங்கும்படியாக அவற்றை தன் திருவயிற்றிலே வைத்துக் கொண்டான். பின்னர் மிகுந்த விருப்பத்துடன் அவனுடைய அடியவனான என்னை தவிர போக்கிடமில்லாதவனாய் எனது உள்ளத்தில் வந்து புகுந்தான். எவ்வாறெனில், பூமியானது பிரளயம் முடிந்த பின் அவனை விட்டு அகன்று போயிற்று. அதுபோல் இல்லாமல் இனி அப்பெருமான் என் உள்ளத்தை விட்டு அகன்று போவான் என்ற பேச்சுக்கே இடமின்றி ஒரு நீராக கலந்தான் என்கிறார். சரி, இது பனை மரத்தின் நிழலானது தன் காயை மட்டும் காப்பது போல உம்மோடு நின்று விடுமா எனில், தன்னுடன் சம்பந்தமுடைய அனைவருக்குமே என்கிறார். அதாவது, தனக்கு முந்தைய 7 தலைமுறையும், தன்னை நடுவில் கொண்டதாக உள்ள 7 தலைமுறையும், தனக்கு பிற்பட்ட 7 தலைமுறையும் என 21 தலைமுறையில் உள்ள அடியவர்களும் பெரிய காடு போல் பரவி நின்ற அறியாமை பாபம் என்னும் நோய்கள் அனைத்தும் நீங்க பெறுவர் என்கிறார். இதன் காரணமாக என்றுமே வெளிச்சம் என்பதே இல்லாத இந்த சம்சார நரகத்தில் அவர்கள் சேராமல் இருப்பர். இவ்விதம் ஆன பின்னர் எனக்கு இயலாததென்று ஏதேனும் உண்டோ என்கிறார் ஆழ்வார்.